வெல்கம் டு ஜெய் அஸ்ட்ரோ தமிழ். இன்றைக்கி சனி ராகு சேர்க்கை, அதற்குண்டான பலன்கள், இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போது சனி கர்மகாரகன். நாம் செய்த கர்மாவை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். ராகு பகவான் நம்முடைய தாத்தா, அப்பாவின் அப்பா, அவருடைய செய்த பாவ புண்ணியங்களை கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே கெடுதல் தான் பண்ணுவாங்கன்ற அவசியம் கிடையாது. முதல்ல நீங்கள் ஜாதகத்தில் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பார்த்த உடனே இது ஒரு பயங்கரமான கிரக சேர்க்கைன்னு பயப்பட தேவை இல்லைங்க. அதாவது நம்ம லக்னத்துக்கு சனி யோகரா பாவரான்னு பார்க்கணும், ராகு யோகரா பாவரான்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க ரெண்டு பேரும் பாவர்களாக இருந்தால் மட்டும்தான், அவயோகியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல பலன்கள் கெடுபலன்கள் கிடைக்கும். யோகராக இருந்தாங்கன்னா, சனி ராகுல யாராவது ஒருத்தர் யோகராக இருந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னு வைங்க, நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல பலன்களை எடுத்து தூக்கி கொடுப்பாங்க. அதுவும் சனி யோகராக இருந்து கூட ராகு சேர்ந்துருந்தான்னு வைங்க, நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அதே போல் ராகு யோகராக இருந்து சனி கூட சேர்ந்திருந்தாலும் நமக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நமக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவங்க. அவங்க கெட்டவங்களே இருந்தாலும் அவங்க நம்மளுடைய லக்னப்படி நமக்கு நல்லது செய்ய கடமைப்பட்டவர்கள் அவங்க. அதனால் அவங்க நமக்கு நல்ல பலன்களை தான் கொடுப்பாங்க. அதனால் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை புரிஞ்சுக்கணும். அடுத்து லக்னத்தில் இருந்தால், லக்னம்ங்கிறது ஒரு ஜாதகர், அவருடைய லக்னம் ராகு கேது அமர்ந்து ராகு சனி அமர்ந்திருந்தால், அப்போது இந்த சனி ராகு லக்னத்தில் இருக்கும் பொழுது அவங்க அவயோகியாக இருந்து அமர்ந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஜாதகரை முன்னேற விடாமல் வளர்ச்சியை தடைபடுறது, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாள். முதல் லக்ன பாவத்துக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் தடைபடுத்த செய்வார்கள். அந்த ஜாதகரை முடக்கி உட்கார வைக்கிறது தான் அவங்களோட வேலையாக இருக்கும். அதே யோகராக இருந்தால் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. இந்த அமைப்பை வச்சுக்கோங்க. இரண்டாம் பாவத்தில் இருக்கும் பொழுது, ரெண்டாம் பாவம்ங்கிறது தன வருவாய் கொடுக்கக்கூடிய இடம், குடும்பம் அமையக்கூடிய இடம். குடும்பம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், இதை சொல்கிறது. அப்போது இவங்க ரெண்டு பேரும் யோகராக இருந்து அமர்ந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு குடும்பம் அமையறதுல சிக்கல்கள் இருக்காது. நல்ல பண வருவாய் இருக்கும், நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்கும். சனி ஒரு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறாருன்னா அது லாங் லைஃப் ஓடும் அந்த லைஃபு, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே இவங்க அவயோகியாக இருந்து அந்த இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு குடும்பம் அமைவதில் சிக்கல்கள் ஏற்படும். குடும்பம் அமைவதில் தாமதம், நமக்கு பிடிச்ச மாதிரி குடும்பம் அமையாமல் இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துல இருப்போம், குடும்பம் ஒரு இடத்துல இருக்கும். அந்த குடும்பத்தினுடைய அன்பு பாசத்தை முழுவதுமாக அனுபவிக்க முடியாமல் நாம் அதை சார்ந்து ஏக்கங்கள், எல்லாருக்கும் நல்ல குடும்பம் அமைஞ்சு குழந்தைங்களை கொஞ்சி விளையாட முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், மனைவி மக்களோடு சேர்ந்து இருக்க முடியலையே அப்படிங்கிற ஏக்கம், இதையெல்லாம் கொடுப்பாங்க. அதே மூன்றாம் வீட்டில் இருக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் பெருசாக இருக்கும். ஏன்னா ராகு சிந்தனைகளை தூண்டக்கூடியவர். சிந்தனைகளெல்லாம் பெருசாக இருக்கும். இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இதை செய்யணும், இதை சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளெல்லாம் நமக்கு வரும். எண்ணங்கள் நிறைய ஓடும். ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் தடையை கொடுத்துருவார் சனி பகவான். இதே பலனில் நீங்கள் யோகராக இருந்தால் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். எல்லாமே கரெக்டாக நீங்கள் சிந்தனை பெரிய எழுத்தாளராக வரலாம். நீங்கள் உங்களுடைய நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதை செய்து பாராட்டை பெறுவீங்க. ஏன்னா ராகு பிரம்மாண்டத்தை குறிக்கக்கூடியவர். பிரம்மாண்டமாக யோசித்து பிரம்மாண்டமாக செய்வீங்க. உங்கள் சிந்தனையே பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு மூன்றாம் இடத்துல இருக்கும் பொழுது. நான்காம் வீடுங்கிறது வீடு, மனை, வாகனம், சொத்து, தாயார், இதெல்லாம் குறிக்கக்கூடியது. நான்காம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை இருக்கும் பொழுது தாயாருக்கு உடல்நலைக்கேடுகள் வரலாம். வீடு மனை வாங்குவதில் சிக்கல்கள் ஏற்படலாம். அதே போல் நம்ம ஆசைப்பட்டபடி வீடு கட்ட முடியாமல் போகிறது, பாதி கட்டி அதை தடை நிற்கிறது, இந்த மாதிரியான அமைப்புகளை கொடுப்பாங்க. அதே போல் கல்வியிலையும் பேசிக்கான கல்வி, 10ஆம் வகுப்பு வரை வரக்கூடிய கல்வி நான்காம் இடத்தை சார்ந்தது. அப்போ அந்த பேசிக் கல்வி கிடைக்கிறது. 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய கல்வி, இதெல்லாம் நிறுத்தக்கூடிய இடம் அதோட கட்டாயிடும். 12ஆவதோட படிப்பு கட்டாயிடும். அதே இவங்க யோகராக இருந்ததுதானா கண்டிப்பாக கல்வி தொடரும். அதனால் கெட்ட கிரகங்கள், தீய கிரகங்கள், பாவர்கள்னு பயப்பட தேவையில்லை. பாவர் நமக்கு நல்லவரான்னு முதல்ல பார்த்துக்கணும். அப்போது
இவங்க நமக்கு நல்லது செய்யக்கூடிய யோகராக இருந்து அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா நல்ல வீடு நல்ல மனை, நம்ம ஒரு அடுக்கு கட்டணும்னு ஆசைப்படும் போது 2 அடுக்காக கட்டக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவாங்க. ஏன்னா ராகு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர். சின்ன வீடாக கட்டணும்னு போவீங்க, பார்த்தா அவங்களையே அறியாமல் பண வருவாய் வந்து பெரிய வீடாக கட்டுவீங்க. இந்த மாதிரியான அமைப்பு எல்லாருக்குமே சனி ராகு 4ஆம் இடத்துல இருந்தால் கெடுத்துருன்றது கிடையாது. அவர் உங்களுக்கு யோகியாக இருந்து அந்த தசாபுக்தி காலங்களில் நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா எல்லாரும் பார்த்து பாராட்டை பெறக்கூடிய ஒரு பிரம்மாண்ட வீடாக அமையும். அது சனி பகவான் இருந்து கட்டிட்டிங்கன்னா உங்கள் தலைமுறையே அதில் இருந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாரு. தலைமுறை தாண்டி ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய வீடாக அமையும். சனி பகவானும் ராகுவும் சேர்ந்துட்டா அவங்க சுபராய், அதாவது உங்களுக்கு யோகியாக இருந்து சேர்ந்துட்டாங்கன்னா. அதே பாவராக இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அது சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதில்ல, கிடைக்க விடாமல் செய்வார்கள், அல்லது கிடைச்சாலும் அதில் இருக்க முடியாத சூழ்நிலையை கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து சனி ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறது. 5ஆம் வீடு புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். புத்திரம் கிடைக்கிறதில் தடைகள் தாமதங்கள் உங்களுக்கு அவயோகியாக இருந்தால், அதுவே வந்து யோகியாக இருந்தார்னா நல்ல புத்திரம் கிடைக்கும், பேர் புகழ் பெறக்கூடிய அளவுக்கு நல்ல புத்திரங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். 6ஆம் வீடு, 6ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் மறையிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த யோகி அவயோகி கான்செப்டை கொண்டு வரோம் இல்லைங்களா, அப்போது 6ஆம் இடம் வந்து ருண ரோக சத்ருஸ்தானம். அதில் இவங்க போய் அமரும் பொழுது இவங்க நமக்கு அவயோகியாக இருந்து அமர்ந்தாங்கன்னா இந்த ருண ரோகம் கடன் வழக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுவே வந்து யோகராக இருந்தால் இருக்கிற கடன் இதையெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக காலி பண்ணி நம்மளை ஃப்ரீ பண்ணி விட்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீடு வந்து திருமணம் கலத்திரத்தை குறிக்கக்கூடிய இடம், பிஸ்னஸ் பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். அப்போது 7ஆம் இடத்தில் இவங்க நமக்கு யோகராக இருந்து அங்கே உட்காரும் பொழுது பெரிய பிஸ்னஸை விஸ்தாரமாக பண்ணுவோம். அதுவும் ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ். சனி சேரும்போது வந்து என்னாகுன்னா நமக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களும் அதை ஏற்று செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல ஸ்டேபிளான ஒரு பிஸ்னஸாக கொடுப்பாரு. அதுவே ராகு சேரும்போது அது பிரம்மாண்டம் விரிவடைஞ்சிக்கிட்டே போகும், பல கிளைகள் வச்சு செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கும். அதே வந்து பாவராக இருந்து நமக்கு அவயோகியாக இருந்து அதில் உட்காந்துட்டாங்க, அதில் தசை நடத்துகிறாங்கன்னு வைங்க, இருக்கிறத காலி பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது பேசிக்காக சொல்லக்கூடியது யோகரா அவயோகியா யோகியா, இதை தெரிஞ்சுக்கணும். அதே போல் அதோட தசாபுக்தி காலங்கள் வருதாங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதனுடைய பலன்கள் அனைத்தும் தசாபுக்தி வரும்பொழுது தான் முழுசாக செயல்படும். அது வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிற ஒரு நிலையில் தான் இருக்கும். அது வரும்பொழுது தான் அவங்க ஆக்டிவ் ஆவாங்க. அந்த தசாபுக்தி காலத்தில் தான் ஆக்டிவ் ஆவாங்க. மற்ற டைமில் வந்து ஒரு 25% இதை சார்ந்த பலன்கள் வருமே தவிர முழுசாக போட்டு அடிச்சு நொறுக்கிறது, முழுசாக முன்னேற்றி விடுறது இதெல்லாம் நடக்காது. அப்படியே மீடியமாக போயிட்டுருக்கோம். இதுதான். அடுத்து வந்து 11ஆம் இடம். 11ஆம் இடம் நம்ம ஆசைப்படக்கூடிய நம்மளுடைய ஆசைகள் நிறைவேற்றி தரக்கூடிய இடம். அப்போது இந்த 11ஆம் வீட்டில் சனி ராகு சேர்ந்து இருக்கும் பொழுது நமக்கு அவங்க யோகியாக இருந்தாங்கன்னா நாம் எண்ணக்கூடிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. 11ஆம் இடத்து ராகு வந்து பெருசாக ஆசைப்படும், சின்ன சின்னதெல்லாம் இல்லை, பெருசாக. அதாவது நார்மலாக ஒன்று ஆசைப்படுறத விட நம்ம தகுதிக்கு மீறி நிறைய ஆசைப்பட வைக்கும் ராகு. அதையும் சேர்ந்து நடத்தி கொடுத்துருவாங்க. 11ஆம் இடத்துல நமக்கு யோகராக இருந்து அங்கே உட்காந்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க. பொதுவாக 11ஆம் இடத்துல எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதுலேயும் நமக்கு யோகராக இருந்து அங்கே உட்காந்துட்டாங்கன்னு வைங்க, நீங்கள் ஆசைப்பட்ட அத்தனையும் உழைப்பே இல்லாமல் உங்களை தேடி வந்து கொட்டும். அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதே போல் 12ஆம் இடம். 12ஆம் இடம் விரயஸ்தானம். அதே போல் மறைச்சி வைக்கக்கூடிய இடமாகவும் நம்ம சொல்லிக்கலாம். உள்ள பூமிக்கு அடியில் மறைச்சி வைக்கக்கூடிய இடம், இந்த மாதிரியும் சொல்லலாம். அப்போ 12ஆம் இடத்துல வந்து ராகு சனி இருக்கும் பொழுது கடல் தாண்டி போகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. அதே போல் நிறைய அவங்க யோகியாக இருந்துட்டாங்கன்னு வைங்க, நமக்கு நிறைய புதைச்சி வைக்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா ராகு வந்து இருக்கிற இடத்த விட்டு வெளியில் தூரமாக போய் சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுப்பாரு. கூட சனியும் சேர்ந்துருக்கார். அப்போது சனி உள்ளூர்லேயே இருந்தாலும் சனி பொதுவாக வந்து வெளியூர் போக விட மாட்டார். அவர் உள்ளூர்லேயே இருந்தாலும் பெரிய பெரிய தொழிலாக உருவாக்கி நல்ல ஒரு அதாவது சேர்த்து மறைச்சி வைக்கிற அளவுக்கு பொருள்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. வருமானத்தை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் பூமிக்கடியில் தோண்டி மறைச்சி வைக்கக்கூடிய ஒரு அளவுக்கு
செல்வத்தை கொடுத்துருவாங்க யோகியாக இருந்தாங்கன்னா. அதே போல் அவயோகியாக இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஜெயில் தண்டனை, ஜெயில் வாழ்க்கை, அவப்பெயர்கள், இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமைப்பு, விரயம் இருக்கிறத இது வரைக்கும் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் அந்த தசாபுக்தி காலத்தில் விரயம் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுப்பாங்க. முதல்ல நாங்கள் சொன்ன மாதிரி அதோட தசாபுக்திகள் நடக்கணும். சனி ராகு சேர்க்கைன்னு பார்த்து பயப்பட வேண்டாம். அவங்க யோகியா அவயோகியான்னு தெரிஞ்சுக்கணும். அதோட தசாபுக்திகள் நமக்கு எப்போ வருது வயதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுலேயே வந்துட்டு போயிடுச்சுன்னா படிப்பை மட்டும்தான் தடை பண்ணுவார். அதுக்கப்புறம் அடுத்து வர தசாபுக்தி நமக்கு ஒரு தொழிலை கொடுத்து நம்மளை முன்னேற்றி விட்டுடுவாங்க. அதே போல் ரொம்ப வயசான காலத்தில் வரும்போது ஏதாவது ஒரு நோய் வர வச்சு அந்த நோயினால் கஷ்டப்படக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க. அவ்வளோதானே தவிர இந்த மிட் ஏஜில் வந்துட்டால் தான் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனால் நமக்கு அவங்க தசா வருதானம் பார்க்கணும். அவங்க நமக்கு யோகியா அவயோகியான்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம மனசை போட்டு குழப்பிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அடுத்து சரி இப்படி தான் இருக்குது, அவர் எனக்கு யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை, இதிலிருந்து விடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்லைங்க. லைஃப் லாங் சனி ஹோரையில் ராகுவை வழிபடுங்க, அல்லது ராகு காலத்தில் சனி பகவான் வழிபடுங்க, சரபேஸ்வரரை கும்பிடுங்க. உக்கிர தெய்வங்களை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இதற்குண்டான தீர்வு கிடைக்கும்.